வணக்கம், வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். ஆமாங்க. எவ்வளவுதான் சொன்னாலுமே, நம்ம மக்கள் தமிழக மக்கள் பித்தம் தெளிவதற்கு என்ன மருந்து இருக்குன்னு கேட்கிறாங்க. இதை அழகாக பயன்படுத்தி நம்ம தமிழக ஜோதிடர்கள் இன்னைக்கு நேத்து இல்லைங்க, 120 வருஷங்களுக்கு மேலாக அழகா பரிகார லீலைகளை சொல்லி அவங்கள டைவர்ட் பண்ணி ஏமாத்திக்கிட்டு தான் வராங்க. ஏன் சார் பரிகார லீலைகளை சொல்வதனால ஏமாற்றம் எப்படி சார் வரும்? அந்த பரிகாரங்கள்னால காரியங்கள் நடந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. அப்ப அவங்க பரிகாரம் செஞ்சுதானே நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை அப்படியே நம்ம ஏத்துக்கிட்டோம்னா, பரிகாரம் செய்யறவங்க அத்தனை பேருக்குமே காரியம் நடக்கணும். நல்லா கவனிக்கணும். காய்ச்சலுக்கு மருந்து கொடுக்குறாங்க அத்தனை டாக்டர்களும். காய்ச்சல் குணமாயிரும், எல்லாருக்குமே குணமாகும். ஆனா இங்க பரிகாரம் சொல்லிட்டு தோஷம் வந்த உடனே பரிகாரம் பண்ணிட்டு வந்த உடனே உங்களுக்கு பரிகாரம் பண்ணியாச்சு அப்படின்னு இந்த மக்கள் சொல்றாங்க. பரிகாரம் பண்ணாலும் தோஷம் இருக்கத்தாங்க செய்யும், அது குறையாதுங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. ஏங்க அப்ப அவர் சொன்னாரு பரிகாரம் பரிகாரம் பண்ணா தோஷம் எல்லாம் இருக்காதுன்னாரு. அதெல்லாம் சொல்றது தாங்க. பரிகாரம் பண்ணிட்டீங்க, இருக்கட்டும், தோஷம் இருக்கும். ஏங்க இத முதல்ல நீங்க சொல்லலாம்லங்க. பரிகாரம் பண்ணியாச்சு அதனால தோஷம் எல்லாம் வராதுன்னு நீங்க சொன்னதுனால தானே நாங்க நம்பி கல்யாணம் பண்ணோம். இப்ப நாங்க கல்யாணம் பண்ணிட்டு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க உடனே என்ன சொல்றீங்க? தோஷமெல்லாம் அப்படியே தான் இருக்கும். கடவுளுக்கு கண் இல்ல. கடவுள் உங்களுடைய குறைகளை கேட்கல. இங்க ஜாதகத்துல இருக்க தோஷப்படி காரியம் நடக்குது. அப்ப உண்மை என்ன? ஜோதிடம் உண்மையா இருக்கு. அங்க என்ன தோஷம் நடக்கணுமோ அது நடக்கும். அங்க கடவுள் உண்மையா இருக்காரு. அவர் எப்படி தன்னுடைய பரிபாலனத்தை செய்யணுமோ ஆன்மீக பரிபாலனத்தை அவர் செய்கிறார். அப்ப இந்த ரெண்டுக்கு இடையில யாரு விளையாடுறது? ஜோசிய விளையாடுறான். என்னன்னு ஜோசிய விளையாடுறான்? நீங்க பண்ணிட்டு வாங்க, உடனே உங்களுக்கு எல்லாமே இப்ப தோஷங்கள் நிவர்த்தி ஆகி வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறான். இதை நம்பிதான் மக்கள் போய் ஒவ்வொரு கோயிலாக அதெல்லாம் ஒரு அல்லா என்னமோ புது மெத்தட் ஜோசியம்னு சொல்றாங்க. இருக்கிறத கெடுத்தது அது. அடுத்த கெடுதல் அது. நாங்க இருக்கிற பாரம்பரிய ஜோதிடத்துல இருக்கக்கூடிய அந்த பழைய ஜோதிட முறைகள்லயே நாங்க இன்னும் அதுல இருந்தே ஏகப்பட்ட உண்மைகள் இருக்கேன், நல்லா இருக்கேன், பலன் சொல்றதுக்கு ஒரு நல்ல வசதியா இருக்கேன், நாங்க அதை பயன்படுத்திட்டே வரணும். இவங்க புது புது மெத்தட் எல்லாம் கண்டுபிடிச்சு ஏமாத்துறது. அதுல கோயில் சொல்றான் பாருங்க, 27 கோயிலுக்கு 27 நட்சத்திரத்துக்கு 108 பாதத்துக்கு 108 சிவன் கோயிலை கண்டுபிடிச்சிட்டான். நீங்க இந்த நட்சத்திரம் இந்த பாதசாரமா இருந்தால் இந்த கோயிலுக்கு போங்க. இதை விட ஒரு படி மேல ஒருத்தங்க எல்லாம் மகாபாரத கேரக்டர் அத்தனை பேருக்குமே நட்சத்திரமும் கண்டுபிடிச்சிட்டான். ரொம்ப வேதனையா இருக்குங்க. என்னன்னா ஜோதிடர் அப்படின்னா எதுவும் கேட்க மாட்டோம், அவருக்கு அந்த சித்தர் வழியா அருள் பாலிக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இந்த மக்கள் ஏமாறுறதுதான். இப்ப அருள்வாக்கு ஜோசியர் இருக்கார், அவரை நம்ம எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. ஏன்னா எனக்கு அந்த பகவானுடைய அருள் நான் சொல்றேங்கிறார். அவர் நம்ம கணக்குக்குள்ளேயே வரமாட்டார். அவர் குறி ஜோதிடர், அருள்வாக்கு ஜோதிடர், அவரை விட்டுறலாம். இந்த ஓலை ஜோதிடம் சொல்லி நாடி ஜோதிடம் சொல்லிட்டு இன்னமும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ரிஷிகள் சொன்னாங்க, சித்தர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான கூட்டம், நாடி ஜோதிட கூட்டம் இப்ப மாறி ஓலை ஜோதிடம்னு மக்களை புரிய வச்சு ஏமாத்தி அவனும் முழுக்க பரிகாரம் சொல்லுவான். எப்படியுமே உங்ககிட்ட மக்கள்கிட்ட பிறந்த தேதி நேரத்தை வாங்கிடுவான். பிறந்த தேதி நேரத்தை வாங்கினா ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுக்க 2 நிமிடம் தான். அதுக்கு மேல கம்ப்யூட்டர் எடுத்துக்கிறாரு நேரத்தை. 2 நிமிடத்துல டைப் பண்றதுதான். அடிச்சு உள்ள தட்டினா ஒரே ஒரு செகண்ட்ல வெளியே தள்ளிடும் இவர் ஜாதகம் இதுதான். அதுக்கு இவர் சொல்றதுதான் பலன். அங்கங்க காது மூக்கு
கை எல்லாம் வச்சுக்கிட்டு ஏமாத்துறது தான். அதுக்கு பேர் கேட்டா ஓலை ஜோதிடம். அதுல ஓலை ஜோதிடத்துல பரிகார ஜோதிடம் வேற. நாங்கடா டே இன்னுமா மக்களை மடையனாக்குறீங்க? ஆக்குவாங்க சார். நாங்கள்லாம் சங்கத்து மூலமாக கேஸ் போடலாம் தயார். அங்க அனுபவப்பட்டு வந்து நம்மகிட்ட சொன்னாத்தானே நம்ம செய்ய முடியும். அங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியுது. ஆக பரிகாரத்தை கொண்டு வந்த கூட்டமே அவங்கதான். வைத்தீஸ்வரன் கோயில்ல நாடி ஜோதிடம் சொல்லி ஒரு பெரிய கேடி குரூப்பே இருந்து அதை இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் அதெல்லாம் நம்புறாங்க. ஓ அதுவாக இருக்குமோ. என் ஓலைய கூடுனா ஒண்ணுமே எழுதாத ஒரு ஒரு ஏதோ வார்த்தையே வராத ஒரு ஓலையை கொடுத்து இதுதான் உங்க ஓலைமா, அது எங்களுக்கு தாங்க படிக்க தெரியும் சொல்லி எப்படி எல்லாம் ஏமாத்துவாங்க தெரியுங்களா? ஆக பரிகாரத்தின் தலைவங்க அவங்கதான் ஒரு 120 வருஷமா. அது அப்படி அப்படியே வந்து இன்னைக்கு ஜோதிடம் எல்லாம் 1000 ரூபாய்க்கு ஜோதிடம் சொல்லித்தாரேன், 500 ரூபாய்க்கு ஜோதிடம் சொல்லித்தாரேன். ஏன் இந்த அளவுக்கு கேவலமா போனாங்கன்னு தெரியல. 1000, 500, 100, 200 நீங்க ஒரு டயத்துக்கு போல பணம் வாங்கிக்கோங்க. என்ன 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 தெரிஞ்சுக்க போறேன், என்ன சொல்ல போறாங்க, என்ன பண்ண போறாங்க? ஜோதிடம் கால தேச வர்த்தமானம் ஜாதி மத நிற பேதம் யுக்தி சுருதி அனுபவத்துக்குள்ள கிடக்கு. ஆனா இவங்க அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. எனவே மக்களே நீங்க தான் மாறணும். நீங்க தான் மாறணும் தான். இப்பவும் அந்த 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 அம்மா சொல்லிக்கிட்டு இருக்குல்ல, ரஜ்ஜு பொருத்தம் பொருந்தலைன்னு சொல்லிட்டாருங்க அப்படின்னு. போங்க கல்யாணம் பண்ணாம தெரியுங்க. ஆமாமா ரஜ்ஜு, அதாவது ரஜ்ஜு மாங்கல்யம் ஏவச்சேன்னு ஒரு வசனம் வருது. காலவிதான் ரஜ்ஜு பொருத்தம் இருந்து மற்ற பொருத்தம் இல்லாட்டினாலும் திருமணம் பண்ணுங்க. அதே கால விதானத்துல இன்னொரு ரிசல்ட் என்ன சொல்லிட்டோம்? ஏகாதிபத்திய மைத்ரேவா சமசப்தமா ஏவச்ச ரச்சு ராசி கணே தோஷோ நவித்தேதேன்னு சொல்லிட்டோம். ஒரே ராசி அதிபதிகளாக இருந்தாலும் சமசப்தமா ராசிகளாக இருந்தாலும் மைத்திர நட்பு ராசிகளா இருந்தாலும் பொருத்தம் வேணான்ட்டோம். அப்ப மேஜராசிக்கும் ஜிம்ம ராசிக்கும் தனுசு ராசிக்கும் 3 பேருக்கும் நண்பர் தானே. அங்க இருக்கிற ரஜ்ஜும் ஒண்ணுதான், இங்க இருக்கிற ரஜ்ஜும் ஒண்ணுதான், இங்க இருக்கிற ரஜ்ஜும் ஒண்ணுதான். எனவே ரஜ்ஜு பொருத்தத்துல எல்லாம் தட்டதான் செய்யும். ஆனா ராசி அதிபதி நண்பர்கள். திருமணம் பண்ணலாம்ல. நாங்க தான் விடுதலை, அதாவது விதியும் போட்டு விதி விலக்கும் போட்டான். ஆனா இன்னமும் இந்த 10 பொருத்தத்தை வச்சுக்கிட்டு மக்களுடைய திருமண விளையாட்டுகளை விளையாண்டு கெடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு கூட்டம். எல்லாம் 1000 ரூபாய்க்கு ஜோசியம் படிச்சுட்டு வந்தா எப்படி இருக்கும்? அவன் சொல்லி கொடுத்தவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு அந்த நேரத்துல காசு வந்தா போதும்ல. ஒருத்தெல்லாம் கோயில்பட்டின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அடேங்க அப்ப அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. அவன் சொல்றதை கேட்டாலே சிரிப்பா இருக்கு. ஏன்னா அவன் ஜோசியன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துக்கிட்டு அவனும் புலம்புறான், என்னென்னமோ பேசுறான். ஆக உண்மையை சொல்ற ஆளுகள் மேல நமக்கு மரியாதை வருதுங்க. ஆனா இந்த பொய்யை சொல்லிக்கிட்டு இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் பாருங்க. என்னத்த சொல்றது? அதுல பரிகார கூட்டங்கள். மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணுங்க. நான் இந்த 1 மாசமா வீடியோ போடல. ஆடி மாசம் முழுவதுமே ரெஸ்ட். 2வது வேற வேற வேலைகள். எங்க தாயாருக்கெல்லாம் உடம்பு சௌரியம் இல்லாம அவங்க எல்லாம் பரலோகம் போய் சேர்ந்துட்டாங்க. எல்லாம் அனுப்பி வச்சுட்டு நிம்மதியா வருவோமேன்ட்டு வந்தோம். அதனால திரும்பவும் வீடியோ இன்னும் கண்டினியூவா வீடியோ இருக்கும். எல்லா வீடியோவும் போடுவோம். இன்னொரு குரூப் மெட்ராஸ் குரூப்லயும் பேசிட்டு இருக்கோம். இருந்தாலும் மக்களே புரிஞ்சுக்கங்க, திருமணத்தை பண்ணுங்க. ஜோதிடரை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அவர் நல்லா சொல்றாருன்னு சொல்லிட்டு போய் ஏமாறாதீங்க. அவர் நல்லா பரிகாரம் சொல்லி ஏமாத்துறாரான்னு பாருங்க. இன்னும் அண்ணன் தம்பி எத்தனைன்னு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஜோசிய உலகமா இருக்குங்க. ஜோசியரை சோதிக்கிறாங்களாம். அப்புறம் நாங்க டிகிரி கொடுத்த ஆளுங்க, நாங்க டிகிரி வாங்கின ஆளுங்கெல்லாம் என்ன சாதாரணமா? நன்றிங்க, நன்றிங்க.